நம்ம எல்லாருமே காமிக்ஸ்லயும் சினிமாவிலையும் சூப்பர் சோல்ஜர்களை பார்த்திருப்போம். ஒரே ஒரு ஊசி உடனே அவங்களுக்கு அசுரபாலம் வந்துடும், அவங்கள யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா நிஜ வாழ்க்கையில இது எந்த அளவுக்கு உண்மை? ராணுவம் உண்மையாவே இந்த மாதிரி சூப்பர் சோல்ஜர்களை உருவாக்குதா? வாங்க பார்க்கலாம். சோ இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான கேள்வியே இதுதான். இந்த சூப்பர் சோல்ஜருங்கிறது வெறும் கற்பனையா இல்ல எதிர்காலத்துல நம்ம பார்க்க போற ஒரு யதார்த்தமா? வாங்க இந்த கேள்விக்கு விட தேடலாம். முதல்ல இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் காமிக்ஸ் கற்பனை, ஒரே ஊசியில சூப்பர் சீரம், காயமே ஆகாத உடல், அசைக்க முடியாத பலம். இன்னொரு பக்கம் ராணுவத்தோட யதார்த்தம். இங்க எல்லாமே ரொம்ப கட்டுப்பாடுகளோட மிதமான ஊக்கிகளை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. முன்னேற்றமும் ரொம்ப மெதுவா படிப்படியா தான் நடக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளி தான் நிஜம். அப்போ சூப்பர் சோல்ஜர் கட்டுக்கதைனா நிஜத்துல ஒரு வீரரோட திறமையை எப்படிதான் அதிகப்படுத்துறாங்க? நாம நினைக்கிற மாதிரி அதுக்கு பெரிய ஊசிகளோ அதிசய மருந்துகளோ காரணம் இல்ல. உண்மை என்னன்னா, உண்மையான பலன்கள் ரொம்பவே சாதாரணமான விஷயங்கள் இருந்து தான் கிடைக்குது. பாருங்க, அமெரிக்க ராணுவத்தோட ஒரு ஆய்வறிக்கையே இதை எவ்வளவு தெளிவா சொல்லுது. எந்த ஒரு மேஜிக் மருந்தையும் விட முறையான பயிற்சி, போதுமான ஓய்வு, அப்புறம் சரியான ஊட்டச்சத்து, இது மூணும் தான் ஒரு வீரரோட செயல்திறனை உண்மையாவே உச்சத்துக்கு கொண்டு போகுதுன்னு அவங்களே சொல்றாங்க. இதுதான் அடிப்படை, ஆனா இதுதான் மிக முக்கியமான உண்மையும் கூட. சரி, பயிற்சி ஓய்வு தான் முக்கியம்னா அப்புறம் ஏன் இந்த சூப்பர் சோல்ஜர் பேச்செல்லாம் வருது? ஏன்னா ராணுவம் இன்னொரு படி மேல போக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது இரசாயன மற்றும் உயிரியல் ஊக்கிகளை பத்தி. இங்க மனித உடலோட வரம்புகளை தாண்ட முயற்சிகள் நடக்குது. ஆனா அது ரொம்ப மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்குது. பொதுவா பயன்படுத்துற சில கெமிக்கல்ஸை பார்ப்போம். காஃபீன், மோடாஃபினில் மாதிரியான மருந்துகள் பல மணி நேரம் தூங்காம இருக்க வீரர்களுக்கு விழிப்பா இருக்க உதவுது. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நல்லா தூங்கி எழுந்த வீரர்களுக்கு இதனால பெரிய பலன் எதுவும் கிடைக்காது. சில சமயம் தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடன்ஸையும் கொடுத்துடும். அதே மாதிரி வலிமைக்காக ஹார்மோன்களை பயன்படுத்தினா அதனால இதய பாதிப்பு மாதிரி கடுமையான உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. நிஜத்துல இதெல்லாம் ஒரு முறையான திட்டத்தோட இல்லாம போர்க்களத்துல அப்பப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி தான் பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி பக்க விளைவுகளை தவிர்க்க விஞ்ஞானிகள் ஒரு சூப்பரான ஐடியாவோட வராங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு தேவைப்படும் போது மட்டும் ஒரு ஊக்கியை ஆன் பண்ணிட்டு தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? அமெரிக்காவோட பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டார்பா இதுக்காகவே அவேர் அப்படின்னு ஒரு திட்டத்தையே வச்சிருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல வீரர்கள் ஒரு மருந்தை எடுத்துப்பாங்க. ஆனா அது செயலற்ற நிலையில இருக்கும். அப்புறம் எப்போ அவங்களுக்கு கவனம் தேவையோ அப்போ அவங்க உடம்புல இருக்கிற ஒரு சாதனம் அகச்சிவப்பு ஒளியை வெளியிடும். அந்த ஒளி பட்டதும் மருந்து ஆன் ஆகி வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அந்த லைட்டை அணைச்சதும் மருந்தின் விளைவும் நின்னுடும். செம்ம ஐடியா இல்ல? இப்போ இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கலாம். உயிரி தொழில்நுட்பத்தோட அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? மரபணு பொறியியல். இங்க விஞ்ஞானிகள் பூமியிலேயே மிக கடினமான உயிரினமான டார்டிகிரேடோட மரபணுக்களை பயன்படுத்த முடியுமான்னு ஆராய்ச்சி பண்றாங்க. இது கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல? ஆனா இதோட உண்மையான ரிசல்ட் என்ன தெரியுமா? மனித செல்கள்ல டார்டிகிரேட்டோட டிஎன்ஏவை செலுத்தி பார்த்ததுல கதிர்வீச்ச தாங்குற திறன் மிதமா மட்டும்தான் அதிகரிச்சது. அதாவது ஒரு பெரிய மாற்றம் இல்ல, ஒரு சின்ன முன்னேற்றம், அவ்வளவுதான். இதுதான் அறிவியல் யதார்த்தம். டார்பாவோட இன்னொரு ஆச்சரியமான திட்டம் தான் இந்த ஸ்மார்ட் ஆர்பிசி. அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இரத்த சிவப்பணுக்கள். ஒரு வீரருக்கு காயம்பட்டா இந்த செல்கள் அதை தானாவே உணர்ந்து இரத்த உறைவை வேகப்படுத்துறதுக்கு தேவையான மூலக்கூறுகளை வெளியிடும். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா இதுவும் ஒரு எதிர்கால கனவுதான். இப்போதைக்கு ஆரம்பகட்ட ஆராய்ச்சியில தான் இருக்கு. சரி, இதுவரைக்கும் உடலுக்குள்ள பண்ற மாற்றங்களை பார்த்தோம். இனி உடலுக்கு வெளியிருந்து எப்படி ஒரு வீரரை பலப்படுத்த முடியும்னு பார்க்கலாம். அடுத்ததா நாம மெஷின்ஸ் மற்றும் டெக்னாலஜி உலகத்துக்குள்ள போக போறோம். அயன்மேன் படம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் சூட் உருவாக்குற கனவு ராணுவத்துக்கு பல வருஷமாவே இருக்கு. இந்த எக்ஸோஸ்கெலட்டன் உடைகள் வீரர்களோட வலிமையையும் அவங்க தூக்குற சுமையையும் அதிகப்படுத்துறதுக்காக உருவாக்கப்படுது. இதனால எவ்வளவு பெரிய பலன் கிடைக்குதுன்னு பாருங்க. சில டெஸ்டிங்ல இந்த எக்ஸோஸ்கெலட்டன் சூட் போட்டப்போ வீரர்கள் கனமான சுமைகளை தூக்கும்போது அவங்களோட ஆற்றல் செலவு கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருக்கான். இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஆனா இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. டெக்னாலஜி எவ்வளோ சூப்பரா இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுல ஒரு குழப்பம். ஒரு மேற்கோள் என்ன சொல்லுதுன்னா, பல வருஷமா இந்த தொழில்நுட்பத்துல வேலை செஞ்சோம், ஒரு 4 எக்ஸோஸ்கெலட்டனோட உண்மையான நோக்கம் என்னன்னு ராணுவம் இன்னும் தெளிவா வரையறுக்கவே இல்ல. தொழில்நுட்பம் இருக்கு, ஆனா தெளிவான திட்டம் இல்ல. இதுவரைக்கும் டெக்னாலஜி மூலமா என்னென்ன செய்ய முடியும்னு பார்த்தோம். ஆனா ஒருவேளை இந்த ஆய்வோட மிக முக்கியமான கேள்வியே இதுவா தான் இருக்கும். இதையெல்லாம் நாம செய்யலாமா? அறிவியல் ஒரு பக்கம் இருந்தாலும்
இதோட மனிதாபிமான தார்மீக பக்கத்தை இப்ப நாம கட்டாயம் பார்க்கணும். ராணுவத்துல இருக்கிற ஒரு பெரிய தார்மீக பிரச்சனை இதுதான். ஒரு மேம்பாட்டு சிகிச்சையை எடுத்துக்க ஒரு வீரர் உண்மையாவே சம்மதிக்கிறாரா இல்ல தன்னோட மேலதிகாரிகள் சொல்றதால செய்றாரா? உண்மையான சம்மதம்ங்கிறது எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம சுதந்திரமா இருக்கணும். ஆனா ராணுவத்தோட கட்டுப்பாடான அமைப்புல இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீரருக்கு தன்னை மேம்படுத்திக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை மறுக்க உரிமை இருக்கணுமா? ஒருவேளை அவர் மறுத்தா மத்த வீரர்களை விட பின்தங்கிடுவார்னாலும் பரவாயில்லையா? இதுக்கு பதில் சொல்றது ரொம்பவே கஷ்டம். சம்மதம் மட்டும் பிரச்சனை இல்ல, இன்னும் பல தார்மீக கேள்விகள் இருக்கு. இந்த மேம்பாடுகளால நீண்ட காலத்துல என்னென்ன பக்க விளைவுகள் வரும்னு யாருக்கும் உறுதியா தெரியாது. இந்த காஸ்ட்லியான டெக்னாலஜி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு மட்டுமா? அது நியாயமா? அதை விட முக்கியமா, நிரந்தர மாற்றங்களோட ராணுவத்தை விட்டு வெளியே வர்ற ஒரு வீரரோட சமூக வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் இன்னும் தெளிவான பதில்களே இல்ல. சரி, நம்ம கற்பனையில இருந்து ஆரம்பிச்சு அறிவியல், தொழில்நுட்பம், தார்மீகம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? வாங்க ஒரு ஃபைனல் ரியாலிட்டி செக் பண்ணிரலாம். ரொம்ப தெளிவான முடிவு இதுதான். சினிமால வர்ற மாதிரி எந்த ஒரு சூப்பர் சீரமும் நிஜத்துல கிடையாது. ராணுவத்துல பயன்படுத்தப்படுற மேம்பாடுகள் ஒரு வீரரை சூப்பர்மேனாவோ கேப்டன் அமெரிக்காவோ மாத்தாது. அதுக்கு பதிலா குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல சின்ன சின்ன பலன்களை தர கருவிகள், அவ்வளவா. இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது. இரசாயன மேம்பாடு தூக்கம் இல்லாதப்ப மட்டும்தான் வேலை செய்யும். மரபணு மேம்பாடு அது இன்னும் லேப்ல தான் இருக்கு, வீரர்கள் கிட்ட இல்ல. இயந்திர மேம்பாடு சுமைய குறைக்கும், ஆனா இன்னும் ரொம்ப பெருசாவும் என்ன பண்றதுன்னு தெளிவில்லாமலும் இருக்கு. இதுதான் கட்டுக்கதைக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். நாம இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கோம். தொழில்நுட்பம் மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதனை மேம்படுத்துறதுல நாம எங்க எல்லையை வரையறுக்கணும், எதை அனுமதிக்கலாம், எதை மறுக்கலாம்? இது வெறும் ராணுவத்துக்கான கேள்வி மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.